தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட ஆருத்ரா நகர், அம்பாள் நகர், சத்யசாய் நகர், ரத்னா நகர், தந்தை பெரியார் நகர், கோல்டன் அவென்யூ மற்றும் கணபதி நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 2 கோடி மதிப்பில் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மழைக்காலங்களில் ஏற்படும் நீர்நிலை மற்றும் கழிவுநீர் தேக்கம் குறையும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் கதிர்காமம் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியின் கட்டிடங்கள், கழிவறைகள் மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவை பழுதடைந்து இருந்தது. இதுகுறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 மூலம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளி கட்டிடங்களை புனரமைத்து மேம்படுத்துதல் மற்றும் பழுதடைந்த சுற்றுச்சுவரை புதியதாக கட்டுதல் ஆகிய பணிக்காக ரூபாய் 49.50 லட்சம் மற்றும் மாணவ மாணவியரின் கழிப்பறை கட்டிடங்களை புனரமைப்பதற்காக ரூபாய் 33.38 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. அதன்படி இப்பணிகளை துவங்கும் முகமாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற பூமி பூஜையில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் ரிஷி, பள்ளி தலைமை ஆசிரியர் டார்லிங் பின்ஸ், இந்திரா, ஆசிரியர்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மாயகிருஷ்ணன், ராஜம், கதிரேசன், உமா, ஜெகநாதன் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 148 காவலர் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலம் நிரப்ப அறிவிப்பு ஆணை கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. தொடர்ந்து ஆன்லைன் மூலம் 10,063 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. ஆட்சேர்ப்பு குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு 135 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 9,932 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன்படி உடல் தகுதி தேர்வு இன்று துவங்கி வருகின்ற 12ஆம் தேதி வரை கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறவுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் உடல் தகுதி தேர்விற்கு வரும்போது தங்களின் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசல் பிரதியை தவறாமல் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதல் நாளான 500 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு உடல் தகுதி தேர்வில் மார்பளவு, உயரம், எடை பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் தேர்வுகள் நடைபெற்றது. உடல் தகுதி தேர்வு பணிகளை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் ஆய்வு செய்து 800 மீட்டர் ஓட்டத்தை துவக்கி வைத்து தேர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்தார். இதில் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உடல் தகுதி தேர்வு வருகின்ற 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. டிசம்பர் 3ஆம் தேதி 750 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் தினமும் 1000 விண்ணப்பதாரர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் பெண்களுக்கான உடல் தகுதி தேர்வு நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது போதும் ஃப்ரேம்ல 1.12 1.20 1.25 1.30
2026 புத்தாண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான வளமான மற்றும் வெற்றிகளை குவிக்கும் ஆண்டாக அமைய வேண்டி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதி பகுதியில் அமைந்துள்ள ஏழைகளை உயர்த்தும் ஏழை பிள்ளையார் என அழைக்கப்படும் ஸ்ரீ சித்திவிநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த சிறப்பு வழிபாட்டில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு எல்லா அருளும் நிறைந்த முதல் கடவுள் விநாயக பெருமானை வழிபட்டார். இந்த நிகழ்வில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் உடனிருந்தனர். இந்திய சுதந்திரத்திற்காக கிபி 1885ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தனது 140 ஆண்டுகளை நிறைவு செய்கின்றது. இதனை முன்னிட்டு காங்கிரஸ் பேரியக்கத்தின் துவக்க நாளில் புதுச்சேரி வைசாலி வீதியில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் துவக்க நாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சேவாதள அணியின் அணிவகுப்பு மரியாதையுடன் கட்சி மூவண்ண காங்கிரஸ் கொடி ஏற்றப்பட்டது. இவ்விழாவிற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமை தாங்கி கட்சி கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து நாட்டிற்காகவும் கட்சிக்காகவும் பாடுபட்டு மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவை சேர்ந்த கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு விழா நிறைவடைந்தது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகத்தை நண்பர்களும் மக்கள் கழக நிர்வாகிகளும் நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ரமேஷ், கலைச்செல்வன், பாலா, ரவி, அரவிந்த், குணா, மாறன், கணபதி, பாலாஜி, செங்குட்டுவன் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திரும்பி பாரு ரமேஷ், எல்லாம் நின்னாதான் நல்லா இருக்கும் வீடியோ. அதனால ஒண்ணு புத்தாண்டு வாழ்த்து. புதுச்சேரி பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தூய்மை பாரதம் 2025 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் அறிவுறுத்தலின்படி டிசம்பர் 16 முதல் 31ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டது. இந்த 16 நாள் நிகழ்வில் தூய்மை பாரதம் உறுதிமொழி மற்றும் விழிப்புணர்வு தினங்கள் மற்றும் தூய்மை மற்றும் சுகாதார பணிகள் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடைபிடிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடுதல், கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற பகுதியில் வாழும் பொதுமக்களையும் ஈடுபடுத்தி தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இந்த தூய்மை பாரதம் நிகழ்வின் ஒரு பகுதியாக விவசாயிகள் தினம் அனுசரிக்கப்பட்டது. தூய்மை பாரத நிகழ்விற்கான கையொப்பு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டது. அதனை அடுத்து இந்த நிகழ்வில் கழிவுநீரை மறுசுழற்சி செய்தல் மற்றும் பொது இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை தூய்மை செய்தல், குறிப்பாக பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதற்கான சமூக அணி திரட்டுதல், தூய்மை பணிகள் வலைப்பதிவு நிகழ்வுகள் கடைபிடிக்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்வில் தூய்மை பணியில் முக்கிய விருந்தினர்களை ஈடுபடுத்தி தூய்மை பணிகள் கடைபிடிக்கப்பட்டன. நிறைவாக இந்த தூய்மை பாரதம் 2025 ஜனவரி டிசம்பர் 16 முதல் 31 வரை நடைபெற்ற தூய்மை பணிகளுக்கான நிகழ்ச்சிகளை பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்த தூய்மை பாரதம் 2025 நிகழ்ச்சிகளை பெருந்தலைவர் காமராசர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரவி ஒருங்கிணைத்தார். அவருடன் நிலையத்தின் விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த தூய்மை பாரத நிகழ்வை கடைபிடித்தனர். புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் IEEE மெட்ராஸ் பிரிவு மாணவர் செயல்பாட்டு குழு ஆகியவை சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த
12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மாணவர் திறன் மேம்பாட்டு திட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது. இன்று கற்றுக்கொள்ளுங்கள், நாளை தலைமை தாங்குங்கள் என்ற கருப்பொருளில் இந்த முகாம் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் ஊக்கமூட்டும் பேச்சாளரும் RGR அகாடமி நிறுவனருமான டாக்டர் கோவிந்தராஜ் மற்றும் கார்னர்ஸ்டோன் நிறுவனத்தின் மூத்த ஸ்ட்ராட்டஜிக் ஆலோசகர் ஷாம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினர். மாணவர்களின் எதிர்கால கனவுகள், தொழில் இலக்குகள் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர். முன்னதாக கல்லூரி முதல்வர் டாக்டர் மலர்கண்ணன் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து R&D IEEE ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் வள்ளி, IEEE மெட்ராஸ் பிரிவு மாநாட்டு குழு தலைவர் நாகராஜன் மற்றும் IEEE மெட்ராஸ் பிரிவு SAC துணைத் தலைவர் சுதாகர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியின் நிறைவில் பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிறைவாக டாக்டர் ஜெயக்குமார் நன்றி கூறினார். புதுச்சேரி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 46.10 லட்சம் செலவில் திருபுவனை கிராமத்தில் உள்ள சிவசக்தி நகர், செல்வ கணபதி நகர் மற்றும் ராதாகிருஷ்ணன் நகர் ஆகிய பகுதிகளில் உட்புற கருங்கல் சாலைகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. செல்வ கணபதி நகரில் அன்னை வித்யா மந்திர் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி அருகே நடைபெற்ற விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் மனோகரன், பாஸ்கர், ஒப்பந்ததாரர் குணசேகரன், கிராம முக்கியஸ்தர்கள், லட்சிய ஜனநாயக கட்சியின் தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், நிர்வாகிகள் தங்கராசு, விஜய் முருகன், பிரபாத், குருமூர்த்தி, ஜோதிபாசு, சக்திவேல், சத்யசீலன், கலியுக ராணி, மஞ்சு, ராஜகாந்தி, தேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளனுக்கு ஆணையர் எழில்ராஜன் தலைமையில் அதிகாரிகள் பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அன்னை வித்யா மந்திர் பள்ளி நிர்வாகி தனசெல்வம் தலைமையில் பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் சட்டமன்ற உறுப்பினருக்கு வரவேற்பளித்து பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். காரைக்கால் அடுத்த காசக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ராஜாவிற்கு சொந்தமான சண்மதி என்ற விசைப்படகில் டிசம்பர் 29ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 11 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் அதிகாலை இந்திய கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கையின் காரை நகர் கடல் பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை காங்கேயன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்று கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி கிராமத்தில் 134 பயனாளிகளுக்கு மனைப்பட்டா வழங்குவது போல ஆவணங்கள் தயார் செய்து நில மோசடி நடைபெற்றுள்ளதாகவும், அந்த பட்டாக்கள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளிடம் வழங்கப்படாமல் கடந்த 10 ஆண்டுகளாக தனியார் நபர் ஒருவரின் கைவசத்தில் வைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் மனு அளிக்கப்பட்டிருந்த போதும் இதுவரை எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் புதுச்சேரியில் மக்களின் வீடுகள் மற்றும் நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பல புகார்கள் அளிக்கப்பட்டும் எந்த மனுவிற்கும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நில அளவை மற்றும் பதிவேடு துறையில் சிலர் உரிமையாளர்களுக்கு தெரியாமலேயே பட்டா என்ற பெயரில் வீடுகளை வேறு நபர்களுக்கு மாற்றி வழங்கி உள்ளதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நில மோசடி விவகாரத்தை கண்டித்தும் உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் ரகுநாதன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து ஊர்வலமாக சென்று ஆளுநரிடம் மனு அளித்தனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களுடைய வரிபணம் என்று நினைத்துப்பார். மாவட்ட ஆச்சாரியே எல்லாருக்கும் மாவட்ட செயலாளராக இருக்காது.
புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் கிருஷ்ணாதேவி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட வலியுறுத்தி விருப்ப மனு அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு உறுப்பினர் புகழ், ஊசுடு தொகுதி மாநில விஜயன், சுதா, மகேஷ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் நெல்லித்தோப்பு தொகுதி மக்களின் கோரிக்கையை முன்னிறுத்தி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மீண்டும் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணேஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகரும் காங்கிரஸ் கட்சி பிரமுகருமான அன்பரசு தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோரை தொகுதி மக்களுடன் இணைந்து சால்வை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியின் போது வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் உள்ளதாக அன்பரசு அதிகாரப்பூர்வமாக விருப்ப மனுவை அளித்தார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய ஆண்டில் மக்கள் நலனுக்காக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ பூஜை நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் பாளையத்தை சேர்ந்த நரேஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு 2026ஆம் ஆண்டின் முதல் நாளில் காரைக்கால் கடற்கரையில் பொதுமக்கள் மாலை நேரத்தில் கடலில் இறங்கி குளித்து புத்தாண்டை கொண்டாடினர். காரைக்கால் மட்டுமின்றி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட தமிழக மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்தனர். குடும்பமாக கடலில் இறங்கி குளித்து மகிழ்ந்து பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதனால் காரைக்கால் கடற்கரை முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது.
தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை கணபதி சுஜாதா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்ட பட்டியலணி மாவட்ட தலைவர் ஸ்ரீ கஜேந்திரன் மற்றும் பட்டியலணி தொகுதி தலைவர் மகாலிங்கம் ஆகியோர் தலைமையில் மீனாட்சி சுந்தரம் முன்னிலையில் ஊழியப்பத்து காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜ், மகிபாலன், சந்திரன் மற்றும் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராஜ்குமார் ஆகியோர் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் இளங்கோவன், தொகுதி தலைவர் மணிமாறன், பொதுச் செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட துணைத் தலைவர் குமாரவேல் மற்றும் பட்டியல் அணி தொகுதி பொதுச் செயலாளர் தமிழரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள திருவண்டார்கோவில் பெரியபேட் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் மகன் ரமேஷ் திருபுவனை ஏரியில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சிறிதளவு மனநலம் பாதிக்கப்பட்டவரான ரமேஷ் திருமணம் ஆகாத நிலையில் திருபுவனை பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் லோட்மேனாக பணியாற்றி வந்தார். தந்தை இறந்த நிலையில் தாயார் பாப்பாத்தி மற்றும் தம்பி கோவலனுடன் வசித்து வந்தார். தினமும் காலை 9 மணிக்கு வேலைக்கு சென்று இரவு 10 மணியளவில் வீடு திரும்புவது வழக்கமாக இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காலை வீட்டிலிருந்து சென்ற ரமேஷ் வீடு திரும்பவில்லை. இதனை அடுத்து தாயார், தம்பி மற்றும் உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடியும் தகவல் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் திருபுவனை ஏரியின் ஆண் சடலம் ஒன்று தண்ணீரில் மிதப்பதாக அப்பகுதி மக்கள் திருபுவனை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து திருபுவனை தீயணைப்பு நிலைய வீரர்கள் பாதுகாப்பு கவசத்துடன் ஏரியில் நீந்தி சென்று சுமார் 150 மீட்டர் தொலைவில் நீரில் மிதந்த உடலை கரைக்கு மீட்டனர். தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். தீவிர விசாரணையில் உயிரிழந்தவர் திருவண்டார்கோவில் பெரியபேட் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பது உறுதியாகி அவரது தம்பி கோவலன் உடலை அடையாளம் காட்டினார். அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் ஏரியில் குளித்தபோது ரமேஷ் கரையில் ஆடைகளை கழற்றி வைத்துவிட்டு குளித்ததாகவும் பின்னர் ஏரியின் தூர்வாரப்பட்ட ஆழமான பகுதியில் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திருபுவனை காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.